விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு மிக முக்கியமான காலகட்டம் இந்த ஆவணி மாசம். பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க, ஆனா தைரியமா எதிர்கொள்ள போறீங்க, ஜெயிக்க போறீங்க. அதான் முக்கியம். 8th பொசிஷன்ல இருக்கக்கூடிய மார்ஸ் உங்களுக்கு பலர் ஆபத்துக்களை விளைவிக்க நினைக்கிறார்கள் அப்படின்னு ஒரு காட்டு. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். புத்தகஸ்தானத்தை குரு பார்க்கிறார். நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இருக்கும். சார் குழந்தை பாக்கியம் இருக்கு, கல்யாணமே ஆகலைங்கிறவங்க கல்யாண விஷயம் கூடி வருமே. அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு மிக முக்கியமான காலகட்டம் இந்த ஆவணி மாசம். எப்படி நான் சொல்றேன்னா, உங்களுக்கு பிளஸ் என்னன்னு முதல்ல சொல்றேனே, ஜூபிட்டர் தான் பெரிய பிளஸ். இந்த ஜூபிட்டர் உச்சமா இருக்கார் பாருங்க, உங்களை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஆவணி மாசம் முழுக்க அப்படித்தான் பாருங்க. எதுக்காக இந்த பிளஸ் சொல்றேன்னா, நிறைய ப்ராப்ளங்களும் இந்த மாசம் இருக்கு. நிறைய பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க, ஆனா தைரியமா எதிர்கொள்ள போறீங்க, ஜெயிக்க போறீங்க. அதான் முக்கியம். பிரச்சனை இல்லாத மனிதர்கள் கிடையாது, ஆனா அதை எதிர்கொள்ளக்கூடிய விதம் இருக்கு பாருங்க, அதனால நீங்க ஜெயிக்க போறீங்க. விருச்சிக ராசிக்கு எதனால பிரச்சனைகள் சொல்றேன்னா, ராசி லார்டா இருக்கக்கூடிய மார்ஸ் 8th பொசிஷன்ல இருக்கு. உங்களை வீழ்த்துவதற்கு பலர் முயற்சி பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு கம்பெனியில ஹெட்டா இருக்கீங்க. உங்க கம்பெனியோட வெளி கம்பெனி ஆட்கள் இருக்காங்க பாருங்க, வெளி கம்பெனி போட்டி கம்பெனிகள், அவங்க கூட இந்த கம்பெனியுடைய நிர்வாக பொறுப்புல உங்களை விளக்கணும்னு பார்ப்பாங்க. உங்க கீழே ஒர்க் பண்றாங்க பாருங்க, அவங்க கூட உங்களை வேலையை விட்டு விலகிட்டா பரவாயில்லைன்னு பார்ப்பாங்க. ஒரு போட்டிமயமான சூழ்நிலை. உங்களை விரட்டுறதுல அப்படி ஒரு ஆனந்தம். உங்களை நீங்க ஒரு கல்லூரி பிரின்சிபலா இருக்கீங்க, உங்களை அந்த வேலையை விட்டு அந்த கல்லூரியை அதோடைய வளர்ச்சி குறைஞ்சு போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு விருச்சிக ராசியில உங்க பவர் அப்படி. எந்த ஒரு வேலையும் நீங்க சின்சியரா பண்றீங்க, ரொம்ப டெடிகேட்டடா பண்றீங்க. அப்போ உங்களை வீழ்த்தணும்னு சொல்லி பலர் நினைப்பாங்க. அதைத்தான் அந்த மார்ஸ் உணர்த்துவதற்கு 8th பொசிஷன்ல இருக்கக்கூடிய மார்ஸ் உங்களுக்கு பலர் ஆபத்துக்களை விளைவிக்க நினைக்கிறார்கள் அப்படின்னு ஒரு காட்டு. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒரு ரோட்ல போறீங்க, வண்டி வாகனங்கள் வருதா பார்த்து வண்டி ஓட்டுங்க, ரொம்ப முக்கியம். ஆக்சிடென்ட் ப்ரோன் அப்படின்னு காட்டு பாருங்க, ஆக்சிடென்ட் சோன் காட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த காலகட்டங்கள்ல சிலருக்கு அந்த ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஒரு காட்டு. கவனமா இருக்கணும். 3வது மிக முக்கியமான விஷயமா நான் சொல்றது, சுய பாதுகாப்பு. எதிரிகள் விஷயத்துல கூடுதல் கவனமாக இருங்கள். என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னா, எதுக்காக சொல்றோம்னா, சில ராசிகளுக்கு நெகட்டிவா சொல்ல ரொம்ப தயங்குவோம். நெகட்டிவ் இருந்தா கூட விருச்சிக ராசிக்கு தைரியமா சொல்லுவோம். என்னன்னா, நீங்க அதை புரிஞ்சுக்கிடுவீங்க, அதை ஃபேஸ் பண்ணுவீங்க. அதனால சொல்றேன், உங்களுக்கு பெரிய பிளஸ் என்ன தெரியுமா? ஜூபிட்டர். அதைத்தான் நான் முதல்ல சொல்லி தொடங்கினேன். அந்த ஜூபிட்டர் இப்போ உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. எந்த ஆபத்தாக இருந்தாலும் உங்கள் புத்திசாலித்தனம் உங்களை காப்பாற்றும். நல்ல பண வருமானம் வருங்க. இந்த மாசம் முழுக்க ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் திரட்டுமா, நல்ல பண வருமானம், எதிர்பார்க்கிற நல்ல வருமானம் வரும். இப்போ சில பேர் நான் ஒரு ஃபாரின் டிராவல் விரும்புறேன், இல்ல ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ல போய் நான் படிக்க விரும்புறேன், இல்ல ஃபாரின்ல ஒரு பிசினஸ் பண்ண விரும்புறேன், என்ன முயற்சி பண்ணினாலும் வெற்றி பெறும். இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம். ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் பெறும் காலம். 10வது ஸ்தானத்துல புதன், கேது, சூரியன். அப்ப அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் பலருக்கு இருக்கு. தனியார் துறையில ஒரு நல்ல பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பும் பல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் இருக்கு. இப்போ உங்களுக்கு புதன் 10ஆம் இடத்துல இருக்காரு, அவர் 11ஆம் இடத்துக்கு வர போறாரு. இதெல்லாம் பிசினஸ்ல பெரிய டெவலப்மெண்ட்டை கொண்டு விடும். நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கு பிசினஸ்ல. பட் ஒரு விஷயத்துல டாக்ஸை கரெக்டான டைம்ல கட்டுங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்கம் டாக்ஸோ ஜிஎஸ்டியோ இந்த மாசம் கரெக்டா கட்டுறது நல்லது. இல்லைன்னா அது சம்பந்தமான சில கொஸ்டின்ஸுக்கு, சில விசாரணைகளுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால இப்ப நீங்க அந்த பணம் கட்ட வேண்டிய விஷயங்கள், அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை முறையாக செலுத்துறது ஒரு வகையில நல்லது. செகண்ட் லார்டு ஜூபிட்டர் என்னைக்கு 9th பிளேஸ்ல இருந்து உங்களை பார்க்கிறாரோ, வருமானத்துக்கு குறைவில்லை. நல்ல பதவி ஆபீஸ்ல கிடைக்கும். புத்தகஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு. நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இருக்கும். சார் குழந்தை பாக்கியம் இருக்கு, கல்யாணமே ஆகலைங்கிறவங்க கல்யாண விஷயம் கூடி வருமே. அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்களா இருக்கீங்க. சுக்கிரன் வீக்கான சுக்கிரனா இப்போ இருக்க. அதனால என்ன, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில சில ப்ராப்ளமோ, உங்க ஹஸ்பண்டோட உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்,
உங்க ஒய்ஃபோட உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், இல்ல அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்து இந்த மாசம் நிவர்த்தி பண்ணிக்கிடலாம். பொதுவா நல்ல வருமானம் வரணும்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க சொர்ண ஆகர்ஷண பைரவர், சொர்ண ஆகர்ஷண பைரவர் அது செய்து பாருங்களேன். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல வருமானம் வரும், அதுல எப்பவுமே குறைவு இருக்காது. இந்த மாசம் நீங்க சொர்ண ஆகர்ஷண பைரவரை தேர்ஸ்டே அன்னைக்கு ஈவினிங் போய் கூப்பிடலாம். அவர் கும்பிட்டீங்கன்னா நல்ல பலன் இருக்கும். இந்த கழுத்து பகுதிகளில் சிலருக்கு இப்போ ப்ராப்ளம் கொடுக்கும், அது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இன்னும் மனதிலே இனம் புரியாத சில குழப்பம், நம்ம வீட்டுக்காரர் புரிந்து கொள்ளவே மாட்டேங்கிறாரு, நம்ம ஒய்ஃப் நம்மளை புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறாங்க, இப்படிங்கிற எண்ணம் சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுக்கவே இருக்கும். அவர்களெல்லாம் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா இருக்கக்கூடிய மாதம். பல மாற்றங்களை, பல நன்மைகளை நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்க போகிற மாசம். இந்த ஆவணி மாதம் நம்ம ராசிக்குரிய பலன்கள் என்ன எல்லாம் பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த மாதம் என்ன பரிகாரம் செய்தால் நம்ம ராசிக்கு ஒரு சிறந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதம் மிக முக்கியமாக முருகப்பெருமான் வழிபாடு. முருகனுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பாலாபிஷேகம் செய்து வழிபட்டாலும் மிக நல்ல பலன்கள், நமக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அந்த விஷயங்கள் நடக்கும். உதாரணமா ஒரு பணம் கொடுத்துருக்கீங்க, அந்த பணம் திரும்ப வரல அப்படின்னா இந்த மாசம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணி சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யலாம். அப்படின்னா கொடுத்த பணம் திரும்ப வரும், அதற்கு ஒரு நல்ல பலனாக அமையும். அதே மாதிரி நிறைய நேயர்கள் கேட்குறீங்க, கணவன் மனைவிக்கு இடையில ஃபேமிலியில பிரச்சனை இருக்கு, இதுக்கு என்ன பரிகாரம் செய்தால் என்னுடைய கணவர் எனக்கு வசியமாவார், என்னுடைய மனைவியோடு எனக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஏன்னா அவங்க விரும்பவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு அவங்களுக்கு இடையில ஒரு நல்ல உறவு இருக்கணுங்க, நான் என்ன செய்யலாம் எங்களுக்கு இடையில நல்ல உறவு வரும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்றேன், அது செய்து பாருங்க. அதாவது ஒரு செவ்வாழை பழம் எடுத்துக்கிடணும். இந்த செவ்வாழை பழத்தை நான் சொன்னது செவ்வாய்க்கிழமை தான் அந்த பரிகாரத்தை பண்ணணும். செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாழை பழம் ஒன்று எடுத்து அதுல மிளகாய் வற்றல் காம்பு, மிளகாய் வற்றல் இருக்கு பாருங்க, அதனுடைய காம்பினால யாரை நீங்க நேசிக்கிறீங்களோ உங்க கணவர் அப்படின்னா உங்க கணவருடைய பெயரை செவ்வாழை பழத்தில் எழுதணும், தோலை உரிச்சிடணும். செவ்வாழை பழத்துடைய தோலை உரிச்சிட்டு அதனுடைய பழம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில நீங்க உங்க கணவருடைய பெயர், அதாவது உங்களுடைய மனைவி பெயர், யார் நீங்க நேசிக்கிறீங்க ஆனா உங்களுக்கு அவங்களுக்கு இடையில ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ அவங்களுடைய பேரை அதில் எழுதி அந்த செவ்வாழை பழத்தை சாப்பிடணும். இப்படி தொடர்ச்சியாக 18 செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. நீங்கள் நேசிக்கக்கூடிய நபர் உங்களுக்கு வசியமாயிருவார். உங்களுடைய பிள்ளைகள் கருத்து மாறுபாடுகளோட இருந்தாலும் சரி, உங்க ஹஸ்பண்ட் இருந்தாலும் சரி, இல்லை உங்க ஒய்ஃப் இருந்தாலும் சரி, அவங்க பேரை நீங்க எழுதும்போது உங்களுக்கு அவங்க அவருடைய உங்களுக்கு நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை மாத்திக்கிட்டு உங்களுடைய அன்பா பழக ஆரம்பிப்பாங்க. இது செய்து பாருங்க. இந்த ஆவணி மாதம் இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வரலட்சுமி விரதம், கோகுலாஷ்டமி, விநாயக சதுர்த்தி, அதாவது எதிர் உபாகர்மா, நிறைய நல்ல விஷயங்கள் வருது. அதை கடைபிடியுங்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். எங்கள்கிட்ட நீங்க நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெறணும்னா சென்னையில டி நகர்லயும் நங்கநல்லூர்லயும் ஆபீஸ் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய செல்போன் நம்பரை பயன்படுத்தி பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நீங்க நேரடியாக மீட் பண்ணலாம். நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. நீங்க இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய செல்போன் நம்பர்ல உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வாழக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டீங்கன்னா எங்க ஆபீஸ்ல இருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு நான் வழிகாட்ட காத்திருக்கிறேன். வாழ்க வளமுடன்.